வணக்கம். இன்றைக்கி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு காதலை ஒரு தெய்வத்து மேலே ஒரு குரு மேலே வச்சா என்னாகும், ஒரு மனிதனுக்கு இந்த நிலை ஏற்படும்போது என்னென்ன நிலைகள் விளைவுகள் ஏற்படுதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க நான் பேசுகிறது என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்ததை நான் ஷேர் பண்ணுறேன். இதை உங்களுக்கு எந்த மாதிரி பயன்படுமோ நீங்கள் அந்த விதத்தில் பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போது நம்ம தெய்வங்களை நம்ம எந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னா, நீங்கள் ஆன்ம விழிப்புணர்வு உங்களுக்குள் மலர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால், தெய்வத்தை நீங்கள் ஃப்ரெண்டாவோ ஒரு காதலனாவோ இல்லை அப்பாவா இல்லை அம்மாவா இல்லை அந்த பெண் தெய்வங்கள்லாம் ஒரு தோழியா ஏன் காதலியாக கூட பார்க்க முடியும். இது நம்ம பார்த்துருக்கோம். குழந்தையாக பார்க்குறது, காதலனாக பார்க்குறது. இப்போது திருவாசகம் பார்த்திங்கன்னா, அந்த இறைவன் மேலே உருகி உருகி காதல் கொண்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம சௌந்தரிய லகரி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அம்பாளை அவங்க வர்ணித்து பாடினது. ஸோ பெண் தெய்வங்களை ஒரு ஆண் எவ்வளோ டீப்பாக அவங்க அந்த ஆழமாக இறங்கி அவங்களுக்குள்ளே கலந்தால் மட்டும்தான் இந்த உணர்வு நிலை வெளிப்படுத்த முடியும். அது மாதிரி தான் பெண்ணுக்கும். காரைக்காலமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவனை அப்பான்னு கூப்பிட்டாங்க. அப்பா அவங்க கணவனை என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அந்த அந்த தன்னுணர்வு முன்னாடி தான் நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க இறைவனை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கங்கிறதுக்கு என்னென்னா, அவங்க தந்தையேன்னு தான் கூப்பிட்ருக்காங்க. அது வழியில் அவங்க இறைவனை தந்தையாக தான் பாவித்து வந்திருக்காங்க. அப்போ யார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட அந்த நிலை தெரியுது. அதாவது சரணடைதல், அவங்க பியூர் சரண்டருக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி அக்கம்மா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க கணவன் ஒரு உடல் மீது இச்சை கொண்டு ஒரு ஆண் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அழகின் காரணமாக அவங்க திரும்ப அந்த பக்தி காரணமாக அதை உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க அந்த இவனுக்குள்ளே. ஸோ அவங்களும் அந்த உடலை மறைச்சிட்டு அந்த உடல் ஃபுல்லாக அந்த முடி மறைச்சிக்கிட்டதாகவும் அவங்க திகம்பர நிலையில் இருந்ததாகவும், காரைக்காமையால் இந்த இளமை வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் உருவம் கொண்டுட்டாங்க. ஔவையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இந்த இளமை வேண்டாம், இளமையோடு இருந்தால் இந்த இளமை என் கணவன் இல்லாதது எனக்கு தேவையில்லைன்னு காரைக்காலமை எடுத்த மாதிரி ஔவையார் எப்படி எடுத்துட்டாங்கன்னா, எனக்கு பெரிய வயசுலேயே ஒரு இளம் வயதுலேயே முதிய உருவம் கொடுன்னு கேட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம அப்போ இளமையோடு இருந்தால் அந்த பக்திக்கு இடைஞ்சல், அப்படி தானே? அப்படி தான் இந்த 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 எக்ஸாம்பிள்லேருந்து சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா, சரி ஆண்டாள் எடுத்துக்கோங்களேன், அவங்க வயசாகலாம் ஆகலை, இளமையாக இருக்கும்போதே இறைவனோட கலந்துட்டாங்க. இது நம்ம பார்க்குற உதாரணங்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது நான் இப்போ கருத்தில் எடுத்துக்காமல் இவங்கள மட்டும் எடுத்துகிட்டு பேசுகிறோம். ஒருவேளை இந்த கருத்துக்கு மாறுபட்டு நிறைய பேர் இருப்பாங்க. நான் இந்த உதாரணத்துக்கு இவங்களை எடுத்துக்கிட்டு பேசுகிறதுனால இதை சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி அப்போ பெண் இளமையான உடலோடு இருந்தால் ஞானத்துக்கு தடையா? ஒரு மனிதர்கள் இவங்கக்கிட்ட நெருக்கம் காட்டும் போதோ இல்லை அவங்க அருகில் வரும்போதோ இவங்க கூட பயணிக்கும் போதோ இந்த இளமை மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தான் பெண்கள் ஞானம் அடைந்த நிலையில் தெரியுது. இப்போ நான் இருக்கேன்னா, நான் இளமையாக ஒரு 35ல் 25ல் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இதே நான் ஒரு 55 வயசு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஞானம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதே நம்ம இப்போது இளம் அமைச்சர் ஆகிட்டோம் அப்படின்னா, இளம் தொழிலதிபர் ஆகிட்டோன்னா, இளம் முதல் பட்டதாரி மாதிரி, சயின்டிஸ்ட் மாதிரி இங்கே இருக்க ஒரு பெரிய தொழில்நுட்பத்தில் ஒரு பெண் முதலில் வந்தால் இன்றைக்கி கொண்டாடுறோம். ஆனால் இதே ஞானம்
20 வயசில் 25 வயசில் ஒரு பெண் அடைந்துட்டால் அதை நம்ம சந்தேகிக்கிறோம். அப்படி தானே மொத்த சொசைட்டியோட கூற்று. அப்போ அந்த இளமை அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பயத்தையும், இந்த சொசைட்டிலேருந்து அவங்க மிரண்டு போய் ஒளிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்குது. இன்னும் பேர் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கும், மறைக்கப்பட்டது இருக்கும், நமக்கு அறிவுக்கு வராத அப்பாற்பட்ட நிறைய அந்த பெண் ஞானிகள் இருந்திருப்பாங்க. அப்போது இதில் ஆண்களோட நிலை நம்ம பிக்சரில் வச்சுருக்க மாதிரி, ஆண்கள் பெண்கள்கிட்ட ஆதிசங்கரர் அந்த அம்பாள் கூட சம்பாஷணை வச்சுருந்தாங்க. காலமேல புலவர் அந்த அம்மாள்கிட்ட சம்பாஷணை வச்சுருந்தாங்க. அவங்க அவங்களோட எச்சில் அந்த தாம்பூலம் தரிச்சிட்டு அந்த எச்சில் கொடுத்ததாகவும், அதை எடுத்து அவங்க சாப்பிடும்போது தான் காலமேகம் அந்த புலவர் வரதன் தான் அவருடைய இயற்பெயர். அவர் அந்த மலை, அந்த என்ன சொல்கிறது, மேகம் மலை பொழியுதில்ல, அது மாதிரி அந்த கவிதை பொழிஞ்சதுனால மேகப்புலவர் அப்படின்னு வந்துருச்சுன்னு பேர் சொல்லுவாங்க. அது ஒரு மடப்பள்ளியில் அவர் இருக்கும்போது அவர் சைவம் வைணவத்துலேருந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனான்னு ஒரு கதை இருக்குது. அது இந்த மாதிரி கதைகள்லாம் கூட இன்னொரு இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மாதிரி இப்போது ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, இந்த படத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, இவர் காளி கூட அந்த மாதிரி சம்பாஷணை பண்ணுறாங்க. தாயா, தோழியா, எல்லாமா. அப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னா ரைட்னா உங்களுக்குள்ளே நிறைய தெய்வங்களோட நீங்கள் இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்களோட பேசுவீங்க, பழகுவீங்க. ஒரு கோவிலுக்கு போனால் அவங்க கூட என்னென்னா அந்த அழகு, பெண்களாக இருந்தாலும் ஒரு அம்மனோட வர்ணனையை எப்படி லலிதா திரிபுர சுந்தரி, அப்புறம் லலிதா சகஸ்காரம் பாடும்போது நம்ம அவங்களோட பேர் சொல்லும் போதே அவங்களோட மொத்த உடல் அழகு, அதுக்கப்புறம் அவங்களோட என்ன சொல்கிறது அங்கங்கள், இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வரும். அப்போது நம்ம என்னென்னா பக்தியாக பார்க்குறோம், இதை பக்தியாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இது ஏன் அவங்க அப்புறம் பக்தியாக பார்க்குறவங்க இருக்கும்போது எல்லாருமே இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை, அதனால தான் இவங்க மறைச்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் போல். இப்போது இதே இது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு 25 அப்படி ஆகுதுன்னா இது எவ்வளோ சாத்தியம், இவங்க இப்படி எப்படி இவங்க பேசுவாங்க அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு 45ன்னு சொல்கிறதுனால ஓகே கொஞ்சம் அனுபவம் வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. அப்போ ஞானம் வர்றதுக்கு கூட ஒரு வயசு, ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சொசைட்டி ஆரம்பித்து வச்சிருச்சு. அதில் விதிவிலக்காக அம்பாள் நம்ம பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கும்போது அவங்க குட்டியாக குழந்தையாக தான் இருக்காங்க. தெய்வங்கள் இந்த வாழைத்தாயை வச்சு பார்க்கும்போது அவங்க குட்டி குழந்தையாக தான் வராங்க. அப்போ பாலகனாக பெண்கள் இப்படி இருக்காங்க, வாலிபத்தில் அப்படி மறைச்சிக்கிறாங்க, வயதான தோட்டத்தில் தான் கொண்டு வராங்க. அப்போ ஆண்கள் என்னென்னா அவங்க வயதான தோட்டத்தில் இல்லை, எந்த உருவத்திலலாம் காமிச்சிருக்காங்க. ஆதிசங்கரர் வயதான தோட்டத்தில் இருந்தார், அதே மாதிரி ராமகிருஷ்ணர் வயதான தோட்டத்தில் இருந்தார் இல்லை. அப்போ ஆண்களுக்கும் அப்போ இப்படி தானே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். இது காலங்காலமாக அந்த பூமி கட்டமைக்கப்பட்ட ஒரு விதி கூட இது ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அப்படி தானே. சரி, அந்த வகையில் இந்த தெய்வங்களோட நம்ம நெருங்கி அந்த சம்பாஷணையை வச்சுக்கும்போது, அது இருக்கும்போது நம்ம ஆன்மா மலர்ச்சி அடையும் போது, நமக்குள்ளே அந்த வெடிப்பு ஏற்படும்போது, நம்ம இங்கே இருக்க எல்லாமா ஆகும்போது அந்த தெய்வங்களும் நமக்குள்ளே வந்ததுனால நம்ம இயல்பாக பேசுகிறோம். எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுவீங்க, அது மாதிரியும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறீங்க, பாசமாக பேசுகிறீங்க, கோவமாக பேசுகிறீங்க, அவங்க நோ சொன்னால் அடம்பிடிக்கிறீங்க, கெஞ்சுறீங்க, இதாக செய்கிறீங்க. இதே ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு, சரி இது நம்மளோடது இல்லை, இவங்க சொல்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு போகிறீங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க, இது இல்லை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் நம்ம இஷ்ட தெய்வங்கள்டையும் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி
எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குற, என்னால் தாங்க முடியல, போதும். அப்புறம் வந்து என்னென்னா இப்படி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம புலம்பல்லாம் நம்ம அந்த தெய்வங்கிட்ட பேசுவோம். உனக்கு இந்த பதார்த்தம் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும், நீ சாப்பிட்டு பாரேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த மாதிரிலாம் போகலாம், நீ என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க, கால் வலிக்காதா உனக்கு, எப்போ பார்த்தாலும் நின்றுட்டுருக்க, இவ்வளோ பேருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியே இருக்க, உனக்கு எப்போ தான் ஓய்வு கிடைக்கும்? நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறேன்னா கொஞ்சம் படுத்துக்கலான்னு தோணுமே, உனக்கு கால் வலிக்காதா? அப்படி கால் வலிக்கிற மாதிரி இருக்காமல் நீ வந்து அந்த எப்படி எனக்கு கால் வலியை நீ மறைக்க வைக்கிறியோ, அந்த சக்தி மூலமாக உனக்கு வந்து மறைக்காதா அப்படின்னு நம்ம சிறுபிள்ளைத்தனமாக கேட்போம் எப்போது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அந்த சக்தி நிலையை நம்ம உணரும்போது, நாம் அந்த சக்தி நிலை ஆகும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், இது வந்து வேறு ஒரு பரிமாணம், அடுத்த நிலை அப்படின்னு, பக்தியின் அடுத்த நிலை அப்படி தெரிஞ்சிடும். படிநிலையில் மேலே இருக்கோன்னு தெரிஞ்சிடும். அப்போது இறைவனுக்கிட்ட போய் வந்து வேண்டுறதே, அந்த பிரார்த்தனை பண்ணுறதே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப 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 கஷ்டமாக தோணும். எப்படி பிரார்த்தனை பண்ணுறது, என்ன கேட்குறது அவங்ககிட்ட, இவன் கொடுத்ததுக்கே நன்றி சொல்லி மாளாது, இவங்க எனக்கு அருள் புரிஞ்சதுக்கே எனக்கு வந்து இன்னும் நான் கடனை தீர்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். திரும்ப போய் அவன்கிட்ட என்ன கேட்குறது? இந்த மாதிரி நான் இப்போதைக்கு வாழ்கிற வாழ்க்கை, அது வறுமையாக இருக்கட்டும், கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எந்த வேணா இருக்கட்டும், அந்த பக்தி நிலை ஒருத்தனுக்கு வந்திருந்த பட்சத்தில் அவங்ககிட்ட அடுத்து கேட்குறது வந்து எதுவுமே இருக்காது. இதுவே ஜாஸ்தி, இதுவே நீ வந்து எனக்கு கொடுத்த கொடை, இதுவே வந்து எனக்கு பேரு ஆனந்தம், இதில் எப்படி நான் திரும்ப போய் உங்கள்கிட்ட ஏதாவது அடுத்து ஏதாவது வேணும்னா உன்கிட்ட கேட்குறது? கேட்க வராது. அப்போது அந்த பக்குவம் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இறைவன்கிட்ட போய் வந்து என்னென்னா, நம்ம ஒரு பழம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழம் புளிக்குது அப்படின்னா, நம்ம எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு புளிக்குதா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஊட்டுவோம் இல்லையா? ஒரு பருப்பு சாதமோ ஏதோ பிசைஞ்சு ஊட்டும்போது அந்த சூடு பதம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். இதே நீங்கள் தேநீர் கொடுக்குறீங்க, ஒரு வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொடுக்குறீங்க, அப்போ வந்து என்னென்னா அந்த பதம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஊதி கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த சரியான பதத்துக்கு வாயால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அதை கொடுப்போம். அதே மாதிரி தெய்வத்துக்கும் நல்ல மாதிரி இருக்கா, இது இந்த சுவையாக இருக்கா அந்த பதார்த்தம்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கொடுப்போம். ஆனால் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எச்சில் படுத்தாமல் அந்த நைவேத்தியம் பண்ணுறது வந்து என்னென்னா, சுத்தமாக நைவேத்தியம் பண்ணி தெய்வத்துக்கு படைப்பாங்க. அப்போது ஒரு காலத்தில் நமக்கு என்ன தோணுன்னா, பட்சணமாக செஞ்சு வைப்போம், இதெல்லாம் சாமிக்குன்னு சொல்லிட்டு. ஒரு புரிதல் வந்த காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, அவங்க அந்த வாசனையை மட்டும் தான் நுகருவாங்க அப்படிங்கிறது ஒரு அறிவு கொஞ்சம் வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 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 தண்ணியை வச்சாலும், ஒரு இலை வச்சாலும், ஒரு புஷ்பம் வச்சாலும், அது பல விதமான பட்சணங்கள் அண்டாண்டாவாக வச்சாலும் அவங்களுக்கு எடுத்துக்கிறது விதம் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். எப்படி ஒரு 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 வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னுங்கிறதுக்கும், உங்கள் வீட்டில் ஒரு கோழி காணாமல் போச்சுன்னா, அந்த கோழி வளர்த்துறவர் வந்து ஒரு ஆடு வளர்த்துறவர் வந்து ஒரு மாடு வளர்த்துறவர் வந்து ஒரு மாடு இதெல்லாம் இந்த ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா எவ்வளோ வருத்தமோ, அதே மாதிரி தான் ஒரு கோடி ரூபாய் தொலைச்சவனும் அதே மாதிரி தான் வருத்தப்படுவான். அந்த ஒரு மாடு தொலைச்சவனும் இதே மாதிரி தான், இதே வருத்தம் தான் இருக்கும், சேம் வருத்தம் தான் இருக்கும். அந்த வருத்தத்தை வந்து ஒரு அளவுகோல் வச்சு அளந்தா இதே தான் இருக்கும். ஆனால் நமக்கு அறிவு என்ன சொல்லணும்னா, 1 கோடியை வச்சு எவ்வளோ மாடு வாங்கலாம், ஆனால் இவன் துன்பமும் என் துன்பமும் ஒன்றா அப்படின்னு இருக்கும். உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு லட்ச ரூபா பஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஐயோ அந்த 1 லட்ச ரூபா வச்சு நம்ம எத்தனை மாதங்கள் ஓட்டியிருக்கலாம், இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அந்த பணத்தை அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதே ஒருத்தன் ஒரு பஸ்ஸில் ஒரு 100 ரூபா வச்சுருந்துருக்கானா, அவன் தொலைச்சிட்டானா, அவனுக்கும் அதே வருத்தம் தான் தோணும். அப்போது 1 லட்சத்தில் எவ்வளோ 100கள் இருக்குது, அப்போ எத்தனை மடங்கு இருக்குது, அப்போ இவன் துன்பமும் என் துன்பமும் ஒன்றான்னு தோணும். ஆனால் அந்த சக்தி நிலையில் அந்த ஃப்ரீக்குவன்சியில் அந்த அலைவரிசையில் ஒன்று தான். பொருள் நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம்ல, இங்கே தான் விஷயமே, இங்கே தான் மனம் வந்து நம்மளை வந்து தலைகீழாக புரட்டி போட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் வந்து இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசுகிறதும் சரி, இந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில் பார்க்குறோம்ல, நான் சொல்கிறது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பொருளாக பார்க்குறதுக்கும் ஒரு எனர்ஜியாக பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு இருக்குது. அந்த சிலையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அதை உணர்வாக கான்சியஸாக அது ஒரு உயிர் தான், அந்த கல்லும் ஒரு உயிர் தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போசிட்டில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நான் இதைத்தான் சொல்ல வரேன்.
அப்போது நீங்கள் அந்த அந்த சிலைக்கு நீங்கள் ஊட்டுவீங்க, உள்ளே அது உயிர் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த எனர்ஜி, அந்த இதெல்லாம் தெரிஞ்சிடும். உங்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அப்போது வந்து என்னென்னா, சில பேருக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துடும். இப்போது நான் சாப்பாடு கொடுக்குறேன், அது நிஜமாகவே சாப்பிட்றதா என்ன? இது என்னோடய கற்பனை தானே, என்னோட தானே. ஆனால் நம்ம சில இதிலங்கள்லாம் பார்த்துருக்கோம், அந்த தெய்வங்கள் அப்படியே மனித உடல் எடுத்து வந்து அவங்ககிட்டேருந்து அந்த உணவை வாயில் வாங்கி அதை வந்து அதை நமக்கு வந்து எப்படி ஒரு மனிதர் அந்த இடத்துல உட்காந்துருப்பானோ அதே மாதிரி இருக்கும். அப்போ காரைக்காலம்மையாருக்கு வந்து அந்த வந்து சிவன் வந்து அந்த பழத்தை வந்து கையில் கொடுக்கும்போது வந்து நிஜமாக தானே வந்தது. அதை வந்து தேவதத்தன் அவங்க கணவன் வந்து சாப்பிட்டார் இல்லையா. இன்னொரு பழம் வரும்போது தான் அது வந்து மறைஞ்சு போயிருக்கும், இந்த பழம் வந்து மறைஞ்சு போகணுன்ட்டு. இது வந்து நம்ம சொல்கிற கதைகள். அப்போது இதே மாதிரி கோடான கோடி சான்றுகள் இருக்குது, உதாரணங்கள் இருக்குது. அப்போது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல உள்ளதும் மாயை தான், ரெண்டாவது உள்ளதும் மாயை தான். கனவுக்குள்ள கனவு மாதிரி அதே தான். ஒட்டுமொத்தமாக இதாகும். இதை வந்து பிரித்து பார்க்கும்போது தனியாக தெரியுது. நீங்கள் படிநிலையில் மேலே போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில் நீங்கள் ஒன்றா சாவீங்க. ஒன்றா சாகும்போது எல்லாமே ஒன்றா ஆகும்போது, ஏகன் அநேகன் ஆகும்போது, அநேகன் ஏகன் ஆகும்போது இங்கே எல்லாம் ஒன்றா மாறிடும். அந்த ஒன்றுலேருந்து தான் அறிவு வந்தது, அறிவுலேருந்து தான் மாயை வந்தது, மாயையிலேருந்து தான் இங்கே எல்லாமே நடக்குது. மாயை தான் நம்ம இந்த ரைட்னா ஒரு வரைக்கும் இருக்குது. இதில் தெளிவுபடுத்தா தன்னை யார்னு உணர்ந்துருவோம். தன்னை யார் உணரும்போது நம்ம வந்து தனக்குள்ள இறைவனை உணர்ந்துருவோம். இறைவன்கிட்டருந்து நம்ம அந்த உடல் எல்லாம் பிரிஞ்சு போகும்போது நம்ம திரும்ப எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோங்கிறது ஒரு தெளிவு, ஒரு கான்செப்ட் கிடச்சிரும். இதெல்லாம் சுத்த விளையாட்டு. ஒரு என்ன சொல்கிறது, இப்போலாம் ஏஐ விளையாட்டு, விர்ச்சுவல் விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, வித்தியாசமாக உணர்வு எப்படி கட்டமைக்கப்படுது அதனால். இப்போ நீங்கள் மெட்டாவில் போய்ட்டு உங்கள் கற்பனைலாம் சொன்னீங்கன்னா ஒரு பிக்சர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தான் நம்ம மனம் எப்படிலாம் வாழணும்னு நம்ம சேர்றோமோ அதெல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்ல. அந்த பிக்சர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்குது, ஒரு பிக்சர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு வீடு இப்படி வேணும், எனக்கு கணவன் இப்படி வேணும், எனக்கு வந்து தொழில் இப்படி வேணும் அப்படின்னு அந்த கற்பனை பண்ணுறோம்ல. அந்த கற்பனை நடந்துக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்பவே முடியல. ஆனால் இதுதான் நிஜத்துலேயும் நிஜம். இல்லை, அப்போ நான் கற்பனை பண்ணுறேன், நான் வந்து இந்த நாட்டின் இளவரசி ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் இது நடக்கவே மாட்டேங்குது. சரி, அதை விடுங்க. இந்த ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டராவது நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நடக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என் மனம் கட்டமைக்கப்பட்டு அனைத்தும் இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க உலகம் தனித்தனி உலகமாக இருக்குங்கிறேன். இங்கே உலகம்லாம் வேறு எங்கேயும் இல்லை. பேசுகிற நீங்கள் ஒரு உலகம், நானும் ஒரு உலகம். இதை எப்படி நம்ம வந்து நம்புறது? ஆச்சரியமாக இருக்கா? அது புரியாத போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம், ஒரு தொழிலையோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் அது புதுசாக இருக்கும். உள்ளே புகுந்து கற்றுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தானா அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் இங்கே ஞான நிலை கூட இதாக இருக்கும். அடடடடா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை தேடி இருக்கிற பொருளை தேடி தான் இவ்வளோ தூரம் அலைஞ்சோமா அப்படின்னு வந்துடும். இந்த முக்தி மோட்சம் இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் ஏற்படுத்திக்கிற தடை. நிஜமாகவே இதெல்லாம் சும்மா வார்த்தைகள், உங்களை புரிய வைக்கிறதுக்காண்டி சொன்னது. அந்த முக்தி மோட்சம் ஒன்று இருக்குது, நீ வந்து அதில் அடைஞ்சணும் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் இந்த மாதிரி ஒழுக்க முறைக்கும் ஒரு விதிமுறைக்கும் ஒரு 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 கட்டமைக்கப்பட்ட இதுக்குள்ளே வருவீங்க. பவுண்டரி செட் பண்ணுவீங்க. உங்களோட நிலைகள்லாம் என்னென்னு புரிய வைக்கிறதுக்காண்டி சொன்ன நிலையை நம்ம அதுவே வந்து கோட்பாடாக மாற்றிட்டோம். எப்படி சமாதியிலே இருக்கவங்க வந்து சமாதி பழகுவீங்களா? அதை கற்றுட்டு போவீங்களா? திரும்ப போவீங்களா? அதாவது வந்து நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் 100லேருந்து, அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் மலை உச்சியிலேருந்து பாதாளத்துக்கு வரீங்க, பாதாளத்துலேருந்து உச்சிக்கு போகிறீங்க. இப்படி ஒரு ரவுண்டு சர்க்கிள் போயிட்டே இருக்கீங்க. ரவுண்டு போகும்போது நீங்கள் மேலே சுற்றியுமே ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உச்சியில் இருக்கும்போது பாதாளம் வந்து என்னமோ பெரிய வேறு மாதிரி தெரியுது. இதே நீங்கள் பாதாளத்துக்கு வந்தாலே உச்சி வேறு மாதிரி தெரியுது. ஆனால் ரெண்டுமே நீங்கள் தானே வந்தீங்க. 2 பேரும் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட்லேயோ ஒரு வண்டு உருவம் எடுத்தோ இல்லை ஒரு காற்றாவோ ரவுண்டை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. மேலே கீழேன்னு. மேலே வரும்போது கீழே அந்நியமாக தெரியுது. அதே மாதிரி
கீழே வரும்போது மேலே உள்ளது அந்நியமாக தெரியுது. ஆனால் ரெண்டும் ஒன்று தானே. இதே மாதிரி தான் இங்கே கனவும் ஒன்று தான், கனவுக்குள்ளே இருக்க நீங்களும் ஒன்று தான். அந்த காலங்கள், அந்த 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 காட்சிகள் இதுதான் மாறுது. பார்க்குறவன் ஒருத்தனே ஒருத்தன் தான், ஒருத்தன் மட்டும்தான். அவனோட கண்ணை வச்சு, அவனோட மனசை வச்சு, அவனோட அறிவை வச்சு கட்டமைச்சிட்டு கடைசியில் எல்லாத்தையும் அழிச்சானே இருக்கும். டைங்கன்னு வெட்ட வழியாக போயிடும். ஒரே வெட்ட வெளி, சுத்த வெளி, கடுவெளி, சிவவெளி, பரவெளி, சக்தி வெளி, எல்லா வழியும் துரியம், துரியாதீதம், இன்னும் நிறைய நிறைய நிலையெல்லாம் கூட சொல்லிக்கலாம். இவ்வளோ எல்லை இல்லாத பிரபஞ்சத்துக்கு எத்தனை நிலையை வச்சா தான் என்ன? இன்ஃபினிட்டிவாக நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாம். அதுக்கு பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம். அது என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கற்பனைக்கு அளவிட முடியாதுங்கிறது இதுதான். இந்த மனம் இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டா ரொம்ப சிம்பிள். தன்னை உணர்தல். ஸோ அப்போ அந்த காளி இந்த மாதிரி தெய்வங்கள்ட்ட கூட நம்ம அந்த பயங்கரமாக இருக்காங்களே அவங்கள கூட நம்ம அவங்க அன்புள்ள கருணை உள்ள தெய்வமாக தான் நமக்கு தெரிவாங்க. நம்ம உணவு கொடுக்கும்போது அவங்க வாய் திறந்து வாங்கிப்பாங்க, நம்மளை அரவணைச்சிக்குவாங்க, நமக்கு ஆறுதல் படுத்துவாங்க. நம்ம முதுகு ஒரு குழந்தை, ஒரு அம்மா தட்டி கொடுக்க மாதிரி தட்டி கொடுப்பாங்க. இதே ஒரு காதலனாக இருந்தால் ஒரு கட்டி அணைச்சிப்பாங்க. நம்ம தேங்கி நிற்கும்போது அப்படி பதறி திக்கற்று நிற்கும்போது நமக்குள்ளே ஆறுதலாக என்ன வேணுமோ அதை செஞ்சே போயிட்டுருப்பாங்க. குழந்தையாக இருந்தால் ஒரு நிலை, அந்த தெய்வத்தையும் நம்ம குழந்தையாக பார்க்குறது, தோழியாக பார்க்குறது. அப்போது அந்தந்த மாதிரி தோழின்னு வள்ளலார் எடுத்துக்கிட்டார். ஒரு கதையை கூட சொல்லுவாங்க இல்லைம்மா, ஒரு ஆழ்வார்கள்னு நினைக்கிறவங்க, திருப்பானாழ்வாரா இல்லை தொண்டரடி பொடி ஆழ்வாரான்னு தெரியல. இந்த 12 ஆழ்வார்களில் ஒருத்தர் என்னென்னா விஷ்ணு பக்தராக இருப்பார். அவர் திருப்பானாழ்வார் தான் நினைக்கிறேன். சரி, அப்போ என்னென்னா அவர் கல்யாணம் ஆகிருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், மனைவி விட்டுட்டு இருக்கவே மாட்டார். அவங்க ஏதோ ஒரு விஷயமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. நைட்டு அவரோட மனைவியை பிரிஞ்சு அவர் இருந்ததே கிடையாது. அவரால் அந்த மனைவியோட பிரிவை தாங்கவே முடியலன்னொன்னே நைட்டாக அந்த ஊருக்கு போகலான்னு பார்த்தா நடுவில் வெள்ளம் வந்துடும். அந்த வெள்ளம் வந்துடும் அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆனாலும் அந்த வெள்ளத்தில் விழுந்து அதுக்குள்ளே போவார் அந்த மனைவி ஊருக்கு. அப்போது ஒரு கட்டையை பிடிச்சிட்டே போயிடாரு, மிதிச்சிட்டே போயிடார். ஊருக்கு போய் சேர்ந்துறாரு. ஊருக்கு போய் சேர்ந்து அது நைட்டு இரவுனால அவர் கட்டையை பிடிச்சிக்கிட்டே போயிடாரு. திரும்ப போய் பகல் வரும்போது பார்த்தா அவர் கட்டையை பிடிச்சிட்டு வந்தது கட்டை கிடையாது, ஒரு பிணம். அந்த ஆற்றில் அடித்து ஒரு பிணத்தை பிடிச்சிக்கிட்டே போயிருக்கார். அப்போ அந்த மனைவியை பார்க்கணுங்கிற நிலையில் அவர் எதை பிடிச்சிருக்கோம், எதை பிடிக்கல, எது அப்படின்னு கூட தெரியாமல் போகிறாருன்னா, இதே நிலையை நம்ம கடவுள் மேல் வச்ச பக்தியை வச்சுருந்தா நம்ம அடுத்த சனமே தன்னை உணர்தல் நிகழ்ந்துடும். இதன் மூலம் அது நடந்திருக்கும் அவங்களுக்கு. நம்ம காதல் மேலே, குழந்தை மேலே, ஒரு தாய் தந்தை மேலே வைக்கிற ஒரு பற்றை அப்படியே திருப்பி மடைமாற்றி அந்த இறைவன் மேலே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் தன்னை அறிதல். இதுதான் மீரா கிருஷ்ணரை பார்த்த அந்த கிருஷ்ண பக்தி. அது நிகழ்ந்தால் உங்களுக்கு தன்னால் எல்லாமே நிகழ்ந்துடும். இங்கே அவங்க அடுத்து நம்மளை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஒரு நிலை வரைக்கும் தான் ஒரு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் தேட தேவையில்லை, பணம் உங்களை நோக்கி வந்துடும்ல. அதே மாதிரி தான் இறைவனை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்க நமக்குள்ளே வழிகாட்டி நமக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாம் செஞ்சுருவாங்க. ஏன்னா நம்மளோட அறிவு, உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களோடதை நம்மக்கிட்ட கொடுத்ததுனால நமக்கு எல்லாமே என்னென்னா விழிப்புணர்வோடு நம்ம செய்யும்போது இங்கே எல்லாமே சாட்சி பாவமாக ஆயிரும். சாட்சி பாவமாக ஆகும்போது இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஒரு கேப் கிடச்சிரும். இந்த ஆன்மாவுக்கு என்னென்னா ஆன்மா எந்த மாதிரி நிலையில் இருக்குதுன்னு புரிதல் வந்ததுக்கப்புறம் அதோட தன்மை, மனசோட தன்மை, உடலோட தன்மை, சூழ்ச்சியோட தன்மை, காரணோட தன்மை எல்லாமே தனித்தனியாக பாட்டாக தெரிஞ்ச உடனே இங்கே வாழ்கிறது ஆனந்தமயமாயிரும். அப்போ நான் இறைவனோட
நம்ம இரண்டரை கலக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும்.